காக்கா முட்டை படம் மூலம் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்த ஐஸ்வர்யா ராஜேஷ் பாலிவுட் படத்தில் நடிக்க இருக்கின்றார். அட்டகத்தி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நாயகியாக அறிமுகமானவர் ஐஸ்வர்யா ராஜேஷ். தொடர்ந்து ரம்மி, பண்ணையாரும் பத்மினியும் உள்ளிட்ட படங்களில் நடித்தார். தேசிய விருது பெற்ற காக்கா முட்டை படத்தில் 2 குழந்தைகளுக்கு அம்மாவாக நடித்து திறமையான நடிகை என்ற பெயரை இவர் பெற்றார். அதனைத் தொடர்ந்து ஆறாவது சினம் படத்தில் நடித்த ஐஸ்வர்யா ராஜேஷ் தற்போது இடம் பொருள் ஏவல், மனிதன், தர்மதுரை, குற்றமே தண்டனை என கை நிறைய படங்களுடன் தமிழின் முன்னணி நடிகைகளில் ஒருவராக வலம் வருகின்றார். இந்நிலையில் ஹிந்தி படம் ஒன்றில் நடிக்க ஒப்பந்தமாயிருக்கின்றாராம் ஐஸ்வர்யா. இவரின் முதல் படமே அர்ஜுன் ராம்பாலுடன் இணைந்து நடிக்கின்றார். இப்படத்திற்கு டாடி என பெயரிடப்பட்டுள்ளது. தமிழைப் போலவே இப்படத்திலும் ஐஸ்வர்யாவிற்கு தைரியமான நடிப்பதற்கு அதிக வாய்ப்புள்ள வேடமாம். காக்கா முட்டை படத்தில் ஐஸ்வர்யாவின் நடிப்பை பார்த்து மிரண்டு போன அர்ஜுன் அவரை தனது புதுப்பட நாயகியாக ஆக்கியிருக்கின்றார். முன்னதாக இந்த படக்குழுவில் உள்ள ஒரு பெண் தான் காக்கா முட்டை படத்தை பார்த்துள்ளார். பின்னர் அவர் கூறியதன் பேரில் தான் அர்ஜுன் காக்கா முட்டை படத்தை பார்த்தாராம். பாலிவுட்டில் அறிமுகமாகுவது பெரிய சவாலான விஷயம். எனவே கிடைத்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வேன் என ஐஸ்வர்யா ராஜேஷ் தெரிவித்துள்ளார்.